Good afternoon students. So இன்னைக்கு சண்டே ஒரு லைவ் ஒன்று போட்டு நம்ம டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே டெஸ்ட்டை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் லைவ் வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஒரு 2 மணிக்கு லைவ் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் இருக்கிறதுனால முன்னாடியே வர வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு குரூப் 1 தேர்வு எழுதிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் யாரும் தேர்வு எழுதியிருக்க மாட்டீங்க. எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த லைவை லேட்டாக பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா எழுதுங்க. ஓகேவா? நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்டு பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதை பற்றி பேசிடலாம். எப்படி உங்களுக்கு கொஸ்டின் வரும், நம்ம கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கொடுப்போம் அப்படின்றது எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் லைவ் வந்திருக்கேன். ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே சரியாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? பிசி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம எக்ஸல் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அதெல்லாம் நிறைய மாணவர்கள் சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது எப்படி கொஸ்டின் வரும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டினை கொடுப்போம் அப்படின்றது எல்லாமே தெரியாது. ஸோ அதை பற்றி முழுசாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் வந்தேன். சரியா? ஸோ நம்ம மொத்தமாக 50 டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்சில் டோட்டலாக 50 டெஸ்ட் இருக்குது. அதில் 20 தேர்வுகள் வந்து லெசன் வைஸ் போகும். அடுத்த 30 தேர்வுகள் ஷெட்யூல் கொடுத்து ஷெட்யூல் வைஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போது 20 தேர்வுகள் எப்படி நடத்த போகிறோம் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள். டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், அப்போ தான் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? 2 மணிக்கு லைவ் வரதா சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ஒர்க் இருக்கிறதுனால முன்னாடியே லைவ் வர வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேவா? ஆல்ரெடி 120 டேஸ் 60 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் புது பேட்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்போ மே 17 பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்போ எல்லாமே கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற முக்கியமான லெசன், அதாவது ஒரு 120 லெசனில் இருக்கிற எல்லா கேள்வியுமே எடுத்து கொடுத்துட்டேன். பட் இப்போது தொடங்க போகிற டெஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக புது கொஸ்டினாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? அந்த பழைய கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கொஸ்டின் எடுத்து அப்படியே கொடுக்க போகிறோம். இப்போ கரண்ட்டில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஸ்டின் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஐ நீடு டெஸ்ட் பேட்ச் ஃபார் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அது கிட்டத்தட்ட 25 டெஸ்ட் பக்கம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டெய்லி டெஸ்ட்லையும் 20 டெஸ்ட் பக்கம் முடிஞ்சிருச்சு. புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம புது பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது லைவ் பார்த்துட்டு இருந்து உங்களுக்கு எஸ்ஐயில் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மெசேஜ் கமெண்டில் பண்ணுங்கள். எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். அண்டு பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? அண்ட் புதுசாக யாராவது லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கான கட்டணம் நம்ம வந்து ரொம்பவுமே குறைச்சி கொடுத்துருந்தோம். ஓகேவா? எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி கொடுத்துருந்தோம். ஓகேவா? அதில் பாருங்கள், நேற்று நம்ம ஆஃபர் கொடுத்துருந்தோம். நேற்று ஈவினிங் 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சேர்ற ஸ்டூடெண்ட்ஸ் 399 ரூபாய் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஓகேவா? யாராவது ஜாயின் பண்ணணும், புதுசாக பிசிக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 7845827131 இந்த கான்டாக்ட் நம்பரை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லைவ் முடிஞ்ச அப்புறம் கான்டாக்ட் பண்ணி பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்களா? இந்த நம்பரை இந்த நம்பரை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லைவ் முடிஞ்ச அப்புறம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லைவ் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி படித்தேன் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட்டாயம்லாம் படுத்தலை. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உட்காந்து டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா?
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ் ஆகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நேராக நம்ம டாபிக் போயிடலாம். ஸோ நம்ம பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி டெஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, மொத்தமாக 50 தேர்வுகள் இருக்க போகுது. அந்த 50 தேர்வுகளில் 20 தேர்வுகள் லெசன் வைஸ், அதாவது இப்போது 10ஆம் வகுப்பு இருக்குதா, முடிஞ்ச அளவு ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணல, ஒவ்வொரு லெசனும் நடத்தி உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. நம்ம டாபிக் கொடுக்க போகிறோம், நீங்கள் படிக்க போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதனால் ஸ்கூல் புக்கை முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த இடத்துல 2024ன்னு இருக்கா, ஸோ இந்த எடிஷனை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதாவது புதுசாக ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பசங்க கிட்ட வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2024 எடிஷன் புத்தகம். ஏன்னா ஒரு சில தகவல்கள் பழசில் ஒன்று இருக்கும், புதுசில் ஒன்று இருக்கும். புதுசில் நிறைய அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அதுலேருந்து தானே கேள்விகள் வரும். அதனால் 2024 அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தை அதிகமாக படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், சொல்லட்டுமா ஸ்டூடெண்ட்ஸ், ரெடியாக இருக்கீங்களா? வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா? வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியராக இருக்கான்னு ஒரு டைம் சொல்லிடுங்க, போயிடுறேன் நான். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி டெஸ்ட் போகும் அப்படின்னா, நம்ம வந்து பிடிஎஃபாக கொஸ்டின் கொடுக்க போகிறோம்ப்பா. ஓகேவா? பிடிஎஃபாக தான் கொஸ்டின் வரப்போகுது. நம்ம எப்படி இந்த 20 லெசன், அதாவது லெசன் வைஸ் 20 டெஸ்ட் சொல்லியிருக்கோம். அந்த 20 டெஸ்ட்டுமே எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஒரு டைம் நீங்கள் முழுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி. ஓகேவா? எப்படின்னா, இப்போ 10th புவியியல், இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த புவியியலில் ஃபஸ்ட்டு 3 லெசன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த 3 லெசனும் நீங்கள் படிக்க போகிறீங்க. உங்களுக்கு 2 நாள் கழிச்சு, அதாவது 17ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு 2 நாளைக்கும் ஒரு முறை உங்களுக்கு டெஸ்ட் கண்டினியூவாக இருக்கும். ஓகேவா? அது லெசனை பொறுத்து 3 லெசனா, 4 லெசனா, இல்லை 5 லெசனா, இல்லை அந்த இப்போது 10th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாவா, அந்த மாதிரி அப்படின்றது அதில் இருக்கிற கண்டென்ட்டை பொறுத்தது. டஃப்னஸ் இருந்தது அப்படின்னா, நிறைய படிக்க வேண்டியது, நிறைய தகவல் அந்த லெசன்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கம்மியான பாடங்கள் கொடுப்போம். அதே அதிகமான தகவல்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கம்மியான பாடங்கள் கொடுப்போம். ஓகேவா? ஸோ நிறைய இல்லை அப்படின்னா அதிகமான பாடங்கள் கொடுப்போம். அது புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 லெசனும் இருக்க போகுது. ஓகேவா? 10th புவியியலில் ஃபஸ்ட்டு 3 பாடங்களும் முதல் தேர்வுக்கு இருக்க போகுது. அடுத்த தேர்வுக்கு அடுத்த 4 லெசன் இருக்கும். ஓகேவா? ஸோ இது கஷ்டமாக இருக்குன்னு ஸ்டூடெண்ட்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாடத்தை குறைச்சி 2 லெசன் 3 லெசனாக கூட வைக்கலாம். 10th ஜியாகிரபியை 3 டெஸ்ட்டில் முடிச்சிடலாம். ஓகேவா? 10வது ஃபுல்லாக சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம் இந்த 20 டெஸ்ட்டில். ஓகேவா? ஸோ 20 டெஸ்ட் அப்படின்றப்போ இதில் எல்லா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் லெசனும் வரப்போகுது. அண்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி 120 டேஸ் 60 டேஸ்லாம் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி எல்லா லெசன்லும் இருந்தும் கொஸ்டினை எடுத்து கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த பேட்சில் உங்களுக்கு வந்து புதுசாக தான் கொஸ்டின் எடுத்து கொடுக்க போகிறோம். பழைய கொஸ்டின் கொடுக்க போகிறது கிடையாது. பழைய கொஸ்டின் அதே மெத்தடில் அதே கொஸ்டினாக இருக்காது. இப்போ கரண்ட்டில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின் வேறு கொஸ்டின் தான் புதுசாக எடுத்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி குரூப்பில் எல்லாருமே ஆட் ஆகிட்டீங்க, டெஸ்ட் குரூப்பில் இருக்கவங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக தான் கொஸ்டின் வரும். ஓகேவா? டெஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃபாக வரும். அண்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து சென்ட் பண்ணுறோம், ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வீட்டிலே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ மட்டும் அனுப்புனா போதும். ஓஎம்ஆர் ஷீட் ஃபோட்டோ, கரெக்ஷன் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ மார்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரேங்க்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் அனுப்ப போகிறீங்க. அது கரெக்டாக இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இப்படி தான் 20 டெஸ்ட் போகும். 20 டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவோம். அடுத்து 30 டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் போகும். அதில் மேக்ஸ், சைக்காலஜி, ரீசனிங், இந்த 20 டெஸ்ட்லேயே ஒரு சில டாபிக் மேக்ஸ், சைக்காலஜிலாம் வரும். ஷெடியூலில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே மிக்ஸ் ஆகி வரும். ஓகேவா? கிளியர் ஆகிட்டிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது. கிளியர் ஆகலை, எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால் இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன், கேளுங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியலையா? ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு தெரியல சார், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் டெஸ்ட் எதுவும் இருக்காப்பா? இது வரைக்கும் நான் எதில் என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? லைவ் சும்மா பார்க்குறீங்களா? எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி அண்ட் எஸ்ஐ தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மறுபடியும் டிஎன்யூஎஸ்ஆர்பி டெஸ்ட் எதுவும் இருக்கா அப்படின்னா இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி என்னை வச்சு எதுவும் இன்னும் காமெடி பண்ணலையே சார். இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும்? ஜாயின் பண்ணுறதாம்மா முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். இதில் கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 399 பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. குரூப்பில் உங்களுக்கு கொஸ்டின் வரும், ஓகேவா? பக்காவாக உங்களுக்கு கொஸ்டின் லைன் பை லைன் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உட்காந்து இந்த கொஸ்டினை நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மனநிலையோடு தான் நீங்கள் எக்ஸாம் ஹால் போவீங்க. அது மாதிரி தான் நம்ம டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 7845827131. உங்களுக்கான கட்டணம் 399 மட்டும்தான். டோட்டலாக 50 டெஸ்ட் இருக்க போது 20 டெஸ்ட் வந்து லெசன் வைஸாகவும் 30 டெஸ்ட் வந்து ஷெட்யூல் வைஸாகவும் போகும். பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? முடிஞ்ச அளவு இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா? அடுத்து போகலாமா? சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சிருச்சாப்பா? டெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருச்சா? புதுசாக ஜாயின் பண்ணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் லெசன் போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பயன்பெற மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? லெசன் போயிடலாமா? ஸோ இதில் பாருங்கள், புவியியலில் ஃபஸ்ட்டு 3 பாடம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத காட்டுறேன், அப்படியே மேலோட்டமாக சொல்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேவா? கிளாஸ் வேணும்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் படிக்கிறது இருக்குது, லெசன் கவர் பண்ணாமல் டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணலாமா சார்? இப்போ அந்த 30 ஷெட்யூலில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்களா? எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அது கொஞ்சம் கரெக்டாக கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 பாடம் தான் இந்த முதல் தேர்வில் இருக்க போகுது உங்களுக்கு, ஓகேவா? நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் முதல் பாடம். இதுதான் முதல் பாடம். இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா, பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் வரப்போ அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? டெஸ்ட் வரப்போ அட்டன் பண்ணுங்க. மேலே நான் 7845827131 அப்படின்னு அகாடமி நம்பர் சொன்னேன். அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் முடிஞ்ச அப்புறம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் எல்லாமே கேட்டுட்டு இது மட்டும் நீங்கள் படிங்கப்பா. நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பிசி எக்ஸாம் நான் படிச்சுட்ருக்கேன், இந்த வருஷம் நான் பாஸ் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் 2000-3000 செலவு பண்ணி பெரிய பெரிய அகாடமி, பிராண்டுன்னு சொல்லப்படுற அகாடமியில் போயிட்டு சேர்ந்து நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? அதுவும் பழைய டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்க போகிறதுல ஃப்ரெஷ்ஷாக எடுத்து புது கொஸ்டின் தான் கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசன் தான் சொல்லியிருந்தோம். 3 லெசனில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியாவோட அமைவிடம். நம்ம இந்திய நாடு இருக்குது அப்படின்னா இந்திய நாட்டில் இருக்கிற மலைகள்லாம் என்னென்ன இருக்குது, அப்புறமா ஆறுகள் என்னென்ன இருக்குது, சமவெளிகள் என்னென்ன இருக்குது, பீடபூமிகள் என்னென்ன இருக்குது, ஓகேவா? ஸோ இமயமலையை எப்படியெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க, அதோட வகைகள் என்ன, ஸோ அங்கே என்னென்ன ஆறுகள்லாம் உருவாகுது, அப்புறமா இந்தியாவோட அமைவிடம் மேலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ தூரம்,
அப்புறம் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எவ்வளோ தூரம், இந்தியாவோட வடச்சமா தென்னச்சமா இப்படின்றத எல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ப்ராமிஸா சார் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறேன், பட் ஒர்க் போயிட்டு இருக்கேன். ஸோ புக் என்கிட்ட இல்லை, நீங்கள் அனுப்புகிற பிடிஎஃப் வச்சு தான் படிக்கலான்னு இருக்கேன், கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? நான் என்ன சொல்கிறது, சொல்ல தான் முடியும். நீங்கள் 3000-4000 செலவு பண்ணி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, வீட்டில் கஷ்டமாக இருக்கிறவங்க, அவ்வளோ செலவு பண்ணி பிராண்டுன்னு ஒரு பேரை உருவாக்கி வச்சுருக்கவங்க திரும்ப திரும்ப அதே தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம உண்மையாலுமே உங்களுக்கு பார்த்து எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஸ்டின் எடுத்து கொடுக்கும்போது சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதுதான் அங்கே பிரச்சனையே. ஓகேவா? நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நம்மளும் வந்து அதிகமாக இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பண்ணணும், புதுசாக பண்ணணும், எல்லா விஷயத்தையும் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஓகேவா? சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு மேலோட்டமாக பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா? பிசி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். இப்போ பிசி இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். இப்போ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை படிங்க. ஃபஸ்ட்டு படிக்கிறது தான் வேலை. ஓகேவா? பிசி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்க போது அந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க. அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா படிங்கப்பா. டெஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறைய பேசுங்க. டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு இங்கே பாருங்கள், நான் பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுதான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். யார் நம்ம உழைப்புக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 100% நம்ம பயனுள்ளதாக இருப்போம். இல்லை இவங்க வந்து ஃபீஸ் கம்மியாக தான் வாங்குறாங்க, இவங்க என்ன கொடுத்துட்டு போகிறாங்க, சும்மா அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. போடா என்னமோன்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையாலுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா 100% இல்லை 200% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லிட்டேன். இந்தியாவோட அமைவிடம் இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இமயமலை பற்றி படிக்க போகிறீங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, நம்ம இந்தியாவில் இருக்கிற இயற்கை வளங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? அப்புறமா இந்தியாவோட அமைவிடம் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதுக்கு முன்னாடி எப்படி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் பைலிங்குவலாக இருக்கா, பைலிங்குவலாக தான் போயிட்டுருக்கு டெஸ்ட் பேட்ச். எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் பைலிங்குவல் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெசனில் எப்படி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எடுத்திருக்காங்க, கடந்த 2 தேர்வாக எப்படி கொஸ்டின் எடுத்தாங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள், அப்படியே நான் புக்லேயே காட்டுறேன் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. போன 2 தேர்வுலையும் போன தேர்வில் இங்க பாருங்க, வீடியோ கிளியரா இருக்கா? வீடியோ கிளியரா தெரியுதா உங்களுக்கு? நைட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம்ப்பா. பிடிஎஃப் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. நைட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டைமில் அட்டன் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இதில் பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் பழைய டெஸ்ட் கொஸ்டினில் எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதில் பாருங்கள், ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. ஓகேவா? ஸோ அப்படின்றத கேள்வியை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் உள்ள இடம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பழைய கொஸ்டின்ல. ஓகேவா? ஸோ இது மாதிரியும் கேட்கலாம். இல்லை இப்போ பாருங்க, மேலே மேற்கு தொடர்ச்சி மலையோட வடபகுதி சயாத்திரி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ அதுவும் கொஸ்டினாக கேட்கலாம். இந்த மாதிரி பேசிக்காக ரொம்ப டீப்பாலாம் போகாமல் பேசிக்காக ஒரு லைனில் இருந்து தான் கொஸ்டின் எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிங்க. சரியா? ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஆறுகள்லாம் இருக்கு இல்லையா, தென்னிந்திய ஆறுகள். ஸோ இதில் காவிரி ஆறோட துணை ஆறுகள்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, ஸோ இந்த துணையாறுகள் காவிரி ஆறுல என்னென்ன துணையாறு இது மேலே பார்க்கலாம். கிருஷ்ணா நதியோட துணையாறுகள் என்னென்ன இருக்கு? கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா,
மற்றும் பெடவாறு இந்த மாதிரிலாம் துணையாறுகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆறுகளோட துணையாறுகள்லாம் அப்படியே எடுத்து அப்படியே பொறுத்துக்களை கொடுத்துட்டாங்க. இப்போ பீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், பீமா, சிற்றாறு, சின்னாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், அந்த ஆறுகளோட பேர் இன்னொரு பக்கமும் மெயின் ஆறுகள். ஓகேவா, துணை ஆறுகள் இல்லாமல் கிருஷ்ணா, கோதாவரி இப்படிலாம் இருக்கும் இல்லையா, தென்பெண்ணை, பாலாறு இப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கமும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி தான் கொஸ்டினாக வருது. ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் அப்படியே ரொம்ப டீப்பாக தெரியாத விஷயங்கள்லாம் கேட்பாங்களா அப்படின்லாம் இல்லை. புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா, புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. அதனால் புக்கில் இருக்கிறத படிங்க. சரியா. ஸோ அதுக்காக தான் நம்ம லெசன் வைஸ் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போகிறது. 2 கொஸ்டின் ஓகேவா, ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டாங்க முதல் லெசனில் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. ஸோ புக் பேக்கு பாக்ஸில் இருந்து கூட கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசன் ஓகேவா. ஸோ அடுத்து இந்தியாவோட காலநிலை. இப்போ காலநிலை அப்படின்றப்போ நம்ம இப்போது கோடை காலத்தில் மழை பெய்யுது இல்லையா. ஸோ அதே டிசம்பர் நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை இருக்கும். இப்போ வந்து தென்மேற்கு பருவமழையோட தொடக்க காலம் இப்போ தான் தொடங்குது. ஓகேவா. ஸோ இது மாதிரி காலநிலை இந்தியாவில் என்ன மாதிரியெல்லாம் மழை பெய்யுது, எங்கே மழை அதிகமாக பெய்யுது, காற்றுகள் அதாவது என்ன மாதிரியான காற்று, லூ காற்று இருக்குது, ஜெட் காற்றோட்டங்கள் இருக்குது, நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாகி அந்த மாதிரியான காற்றுகள்லாம் இருக்குது. உலகளாவிய காலநிலை, எல்னினோ, லானினோ அப்படிலாம் காலநிலைலாம் இருக்குது. ஓகேவா. ஸோ அது பற்றி எல்லாமே இந்த 2வது பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்தியாவோட நிலத்தோற்றங்கள், பருவக்காற்று, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, அப்புறமா கோடை காலம்னா என்ன, குளிர்காலம்னா என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், இந்த லெசனில் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதை பாருங்கள், குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி பிப்ரவரின்னு இருக்கா, கோடைக்காலம் சொல்லிட்டு மார்ச் மே இருக்கா. ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ப்ரீவியஸ் இயரில் இந்த பாடத்தில் குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. அப்புறமா வேற என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை பாருங்கள், இன்னொரு கொஸ்டின் இதே பேஜில் இருந்தால் இன்னொரு டெஸ்ட்டில், அதாவது இன்னொரு தேர்வில், இன்னொரு பிசி எக்ஸாமில் இப்படி கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் இருந்து வீசும் தலைக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாகி அப்படின்னு அழைக்கப்படுது. கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் காற்று பற்றி தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. மற்றதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் எங்கே மழை அதிகமாக பெய்யுது, தமிழ்நாட்டில் எங்கே மழை அதிகமாக பெய்யுது, ஸோ இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாஞ்சாரல் பற்றி கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ மே மாதங்களில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு பருவகால மழையை தருவது இந்த மாஞ்சாரல். ஓகேவா. ஸோ இதையுமே கேள்வியாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகேவா. 2 மந்த்தில் எல்லாமே கவர் பண்ணிடுவீங்களா ப்ரோ, நான் ஒர்க் போகிறேன், டைம் எப்படி. இப்போ உங்களுக்கு கிளாஸ் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் ஆகும். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி அது போயிட்டுருக்கு. உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். குரூப்பில் இருக்கிற வீடியோஸை கிளாஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த 2 லெசனும் ஓகேவா. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஓகேவா. ஸோ இந்த எல்னினோ அப்படின்றது இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி கூட கொஸ்டினாக இந்த முறை பிசி எக்ஸாமில் கேட்டலாம், இல்லை எஸ்ஐ எக்ஸாமில் கூட கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க. உலகளாவிய காலநிலை எல்னினோ. ஸோ இந்த 2 லெசனும் ஓகேவா. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின்ராம் மேகாலயாவில் அமைந்துள்ளது. ஸோ இதையுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ 2 லெசன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. அடுத்து 3வது லெசன். அப்புறமா பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம்பா. இந்த பாக்ஸில் இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். இந்த உயிர்கோள காப்பகங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள், ஸோ இதில் இருந்துமே கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது பாருங்க, 3வது லெசன் இந்தியாவோட வேளாண்மை. வேளாண்மைனா என்னென்ன வகையான உணவு பயிரெலாம் இருக்குது. ஸோ இந்தியா பகுதிகளில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன உணவு பயிர் விளைவிக்கிறாங்க, மற்ற பஞ்சாப்,
ராஜஸ்தான் மற்ற மாநிலங்களில் என்ன மாதிரியான உணவுப் பயிர்கள் எல்லாமே விளைவிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை தான் இந்த 3 லெசனையும் படிக்க போகிறீங்க. உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா ஒரே செகண்ட். ப்ரீவியஸ் இயரில் இந்த லெசனில் பெருசாக அவ்வளோவா கேட்டதில்லை, பட் கேட்பாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ கிளாஸ் பற்றி அதான் கேட்டேன். நீங்கள் ஜாயின் இது பாருங்க, இந்த லெசனில் ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். ஓகேவா? அதில் தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதை பாருங்க. ஸோ இந்த பாக்ஸ் இருக்குதா, இந்த பாக்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த முறை எஸ்ஐ எக்ஸாமில். ஓகேவா? ஸோ இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் 3 லெசன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு. நான் மேலோட்டமாக கிளாஸ்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் டெஸ்ட்டு தானே ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நம்ம இப்படி தான் சொல்ல முடியும். இந்த லெசனில் இது கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி இப்படி கேட்டிருக்காங்க, இதை இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அது ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த 3 லெசனும் ஓகேவா உங்களுக்கு? அப்புறமா மறந்துடாதீங்க, இந்த காரி பருவம், ராப்பி பருவம், சையத் பருவம். ஓகேவா? ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர்லேருந்து ராப்பி பருவம்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து 10th முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 10th புக்கை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், எல்லா எக்ஸாம்லையுமே கேள்விகள் எல்லா லெசன்லேருந்துமே கேட்குறாங்க, அதனால தான். ஓகேவா? டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 17ஆம் தேதி உங்களுக்கு தேர்வு இருக்கும். முதல் தேர்வு 17ஆம் தேதி இருக்கும். ஓகேவா? பிசி கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? பிசி கிளாஸ் நீங்கள் ஒரு 100 பேர் சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், நான் வந்து 15,000 20,000 செலவு பண்ணி என்னால் படிக்க முடியாது, எனக்கு கம்மியான ஃபீஸில் எனக்கு எல்லா தகவலும் தெரியணும், எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு 100 பேர் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தர் 2 பேர் தான் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படிப்பா அதை பண்ணுறது சொல்லுங்கள்? ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? கிளாஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. புதுசாக சொல்கிறேன், நான் ஒரு 100 பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து நான் படிக்கிறேன், எனக்கு வேணும், இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதாப்பா? அவ்வளோதான். நம்மளுக்கு பிடிக்கல அப்படிலாம் அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஓகேவா? ஸோ சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சா, நம்ம சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம வாய்ஸ் நல்லா இருக்கா, நம்ம சொல்கிற விதம் நல்லா இருக்கா, அப்படிலாம் எதுவுமே பார்க்காதீங்க. தகவல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கா எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு, அதை மட்டும் பாருங்கள். ஓகே. ஸோ புதுசாக சேரணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் யாருக்காவது வேணுமா? பிசி அண்ட் எஸ்ஐ கிளாஸ் எப்படி வேணுமா? ரொம்ப ஈஸியாக தான்ப்பா வரும் எஸ்ஐ கொஸ்டின்லாம். ரொம்ப எஸ்ஐ பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் வரும், பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின். நீங்கள் எல்லா தகவலும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா ஓகே, எல்லா தகவலும் எனக்கு தெரியுது, நீங்கள் எந்த டாபிக் வேணால் கொடுங்க, அட்லீஸ்ட் அதை பற்றின பேசிக் நாலேஜ் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தான் போலீஸ், நீங்கள் தான் எஸ்ஐ. இல்லை நான் வந்து முழுசாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒன்றையுமே நான் புரிஞ்சு படிக்கல ஆனால் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஒரு வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா வைரஸ் பற்றி எல்லா தகவலும் தெரியும். வைரஸ்னால் என்ன? உயிருள்ளதாக இருக்கும், உயிரற்றதாக இருக்கும், அதுக்குள்ளே ஆர்என்ஏ இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தகவல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தான் போலீஸ், நீங்கள் தான் எஸ்ஐ. ஸோ சுற்றி போட்டு அப்படியே பெரிய பெரிய அகாடமிலாம் பயமுறுத்துவாங்க, நீங்கள் எல்லாம் படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும் அப்படிலாம் பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. மேலோட்டமாக எல்லா தகவலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் வராது. சரியா? இப்போ கிளாஸ் வேணுமா? கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கலாமா? கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட்டு. இப்போ டெஸ்ட் பேட்ச் போயிருக்கு பிசியில். கிளாஸ் ஒவ்வொரு லெசனும் நடத்தி எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு யாராவது அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேராவது சப்போர்ட் பண்ணுங்கப்பா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் புதுசாக புது பேட்ச்.
பிசிக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 பேர். ஏன்னா நம்ம வந்து 10,000 20,000 வந்து ஃபீஸ் சொல்ல போகிறதில்ல, கிளாஸுக்கும் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து 1000 rupees தான் சொல்ல போகிறோம். ஓகேவா, ரொம்ப அதிகம். இப்போ டெஸ்ட்டுக்கு 400 ரூபா ஆஃபர் கொடுத்தோம். ஸோ முன்னாடி பேட்சுக்கு நம்ம வந்து 1500 சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு 30 பேர் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு 50 பேர் சப்போர்ட் பண்ணுறேன், லைவ் வேண்டாம் வீடியோவாக போடுங்க. அதுதான்ப்பா சொல்கிறேன், வீடியோவாக தான் உங்களுக்கு எப்பயுமே நம்ம கிளாஸ் வீடியோவாக தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் உங்களோட டைமில் நான் காலேஜ் முடிக்கிறேன், எனக்கு 7 மணி வரைக்கும் வேலை இருக்குது, நான் காலையில் 6 மணிக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம வீடியோ இருக்கும் டெய்லியும். சொல்கிறத மட்டும் பாருங்கப்பா, சொல்கிறத மட்டும் படிங்க. ஓகேவா, ஒரு 30 பேர் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாஸாக கொடுக்குறேன். ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டுருக்கு, புதுசாக வேணும் டெஸ்ட்டும் கிளாஸும் சேர்த்தே வேணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு 30 பேர் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு நான் கிளாஸ் கொடுக்குறேன். இப்போவே கமாண்ட்லேயே தெரிஞ்சிடும் பிசி கிளாஸ். நம்ம வந்து நான் தான் சொன்னேன் 10,000 20,000 பெரிய பெரிய பிராண்ட் மாதிரி. நீங்கள் லோக்கல் அகாடமி கூட போயிட்டு விசாரிங்கப்பா. லோக்கலில் பக்கத்தில் ஏதாவது ஒரு அகாடமி இருக்குது அப்படின்னா கூட விசாரிங்க. ஒரு 8,000 9,000 இல்லாமல் முழுசாக உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம வந்து டெஸ்ட்டு ப்ளஸ் கிளாஸ் எல்லாமே சேர்த்து 1000 rupees தான் சொல்கிறோம். கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகேவா, கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போவே அடுத்து வர 25ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ்ஐ கிளாஸ் நீங்கள் பிசிக்கும் எஸ்ஐக்கும் சேர்ந்தே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் ஒரே சேமாக தான் நடத்த போகிறோம். ஓகேவா, இந்த 60 நாள் இருக்கிற 60 நாளில் நான் எஸ்ஐ கிளியர் பண்ணணும், எனக்கு டெய்லியும் படிக்கணும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, எஸ்ஐ கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்ஐக்கும் பிசிக்கும் சேமாக தான் சொல்ல போகிறோம். இதே லெசன் தான். இப்போ இந்த லெசன் இருக்குதா, இதே லெசன் தான் எஸ்ஐக்கு வரப்போகுது. பிசிக்கு தனியாக எஸ்ஐக்கு தனியாலாம் சொல்ல போகிறதில்ல, இந்த லெசன் தான் வரப்போகுது. எஸ்ஐக்கு 11th 12th கொஞ்சம் நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. நீங்கள் ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிசி அண்ட் எஸ்ஐ சேர்த்து டெஸ்ட்டோடு சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1000 rupees தான் ஃபீஸ் சொல்கிறோம். 25ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுங்க போதும். ஆனால் இன்னொரு விஷயம், நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஜாயின் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப கஷ்டமாயிரும். உண்மையாலுமே எனக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வீடியோவை தான் 7:30 PM அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமில் இருக்கும். ஓகேவா, ஸோ பட் வீடியோவாக தான் அப்லோட் ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட டைமில் காலேஜ் போயிட்டு வந்தோ இல்லை ஒர்க்குக்கு போயிட்டு வந்தோ எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். சரியா, நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பண்ணிடலாமா? சரி, ஓகே. டெஸ்ட்டு மறந்துடாதீங்க. இப்போ நான் இன்னொரு அப்புறமா சரி ஓகே, கிளாஸ் வேணும்னு சொல்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பரை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு லைவ் முடிஞ்ச அப்புறம் கால் பண்ணுங்கள். டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு சொல்லுங்கள். ஒரு 10 பேராவது கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நம்பரை. இதுதான் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு வந்து என்னடா இப்படி ஃபோனில் லைவாக சும்மா ஏதோ சொல்கிறாங்க, டைம் பாஸுக்காக இருக்கும், இல்லை வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையாலுமே ஆத்மாத்மமாக உங்களுக்கு இந்த எக்ஸாமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, இந்த கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா கிளாஸில் எல்லாமே பேசலாம். நான் வந்து ஒரு 2 years முன்னாடி ரொம்ப வந்து ஈடுபாடாக அப்படியே நைட்டு தூங்காமல் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட கொஸ்டின்லாம் எடுத்து அப்படியே நிறைய பேசி அப்படியே பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணல, நிறைய ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுனால நான் வந்து அது எல்லாமே டவுன் பண்ணிக்கிட்டு சும்மா மேலோட்டமாக பண்ணுறேன். பட் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் போலீஸ், நீங்கள் தான் எஸ்ஐ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஓகேவா, மாணவர்களோட அலட்சியம் தான் நம்ம வந்து எதுவுமே முழுசாக பண்ணாததுக்கான காரணம்.
ஓகேவா. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து கண்டிப்பாக வரும். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லைவ் கட் பண்ணுறேன், ஃபோன் பண்ணுங்கள், டீட்டெயில் விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கட் பண்ணிக்கலாமா? ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இவ்வளோ நேரம் லைவ் நம்பி பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்றி. அண்டு எல்லாருமே சேஃபாக இருங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களை சுற்றி இருக்கவங்க சேஃபாக இருப்பாங்க. ஓகேவா. ஸோ உங்களை நம்பி ஃபேமிலி இருக்கும், குழந்தை இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஒர்க்கு பண்ணாலும் இப்போ பாருங்கள், இந்த அகமதாபாத் ஆக்சிடெண்ட்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ அது மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் நடக்காமல் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக இருங்க. ஓகேவா, சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். கிளாஸ் அட்லீஸ்ட் ஒரு 30 பேராவது சப்போர்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசாக. ஓகேவா. ஸோ நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸுக்கான கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து நம்ம 1000 rupees தான் சொல்கிறோம். இப்போ கண்டிப்பாக நாட்டி பாய் தினேஷ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம்பா. நீங்கள் படிங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது சொல்கிறோம், இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்குது, இந்த மாதிரி படிப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இதுதான் லைன், இப்படி தான் நம்ம படிக்கணும், இப்படி தான் வரும் அப்படின்னு நம்பி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இல்லை அலட்சிப்படுத்துறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம். லாஸ் எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். ஓகேவா. சரி, ஓகே. கிளாஸ் அண்டு டெஸ்ட்டு வேணும்னு சொல்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். லைவ் கட் பண்ணுறேன். பட் டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்கப்பா. 17ஆம் தேதி டெஸ்ட் இருக்கும். நான் 2 மணிக்கு லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். முன்னாடியே வர வேண்டிய சுச்சுவேஷன், ஒர்க் இருக்கிறதுனால நான் முன்னாடியே வந்துட்டேன், சொல்ல வேண்டிய தகவல் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் மறக்காமல் டெஸ்ட்டு கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். பிடிஎஃபாக வரும் கொஸ்டின். வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி இருக்கீங்க. OMR ஷீட் அனுப்புகிறோம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி பாருங்கள், ஒரு டைம் அட்டன் பண்ணுங்கள், அப்புறமா பார்த்துக்கலாம். உங்களுக்கே புரியும் நம்ம கொஸ்டின் எப்படி கொடுக்குறோன்னு. சரி, ஓகே. தேங்க்யூ. லைவ் வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. கிளாஸ் வேணும்னு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா. நன்றி. சேஃபாக இருங்க. அனைவருக்கும் பாய். ஓகேவா. தேங்க்யூ.